தக் லைஃப் வந்து மிகப்பெரிய தோல்வி படம், மிகப்பெரிய டிசாஸ்டர், பெரிய லெவலில் ட்ரால் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் அந்த படம் ஆகிப்போச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து 180 கோடி ரூபா நஷ்டம். ரஜினியை போய் நேரில் சந்திக்கிறாரு, அவரோட பிரச்சனையை சொல்கிறார், வெளிப்படையாகவே பிரச்சனையை சொல்கிறார். ரஜினி இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், இப்போ வந்து எனக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரஜினி வந்து எப்படி எந்த நம்பிக்கையில் வந்து சுந்தர்சிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு ரஜினி? சுந்தர்சியோடைய டாக்டர் இருக்காங்க இல்லையா, குஷ்பு சுந்தர்சியோட டாக்டரு, அவங்க வந்து தக் லைஃப் படத்தில் வந்து மணிரத்னத்தோடைய உதவியாளராக வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்க்கும்போது கமலஹாசனுக்கு அனிருத் மியூசிக் பற்றி சொல்லலை. நிச்சயமாக அந்த படத்துக்கு அனிருத்தே மியூசிக் போடப்படாது, அதெல்லாம் இருக்கு. சுந்தர்சி எல்லா படங்களும் இப்போ பாதி தான் போடுவார், அவரை கொண்டு வந்துருக்கும். ஆனால் ரஜினி வந்து அனிருத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ரெண்டாவது கமலுமே அனிருத்தை விட்டு கொடுக்குறது தயார் இல்லை. ரெண்டு பேருமே வந்து சினிமாவை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சினிமா சினிமா சினிமா. அதனால் வந்து ரஜினி வந்து இதுதான் கடைசி படம், அதுதான் கடைசி படம் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்புறதுக்கு இல்லை. ரஜினி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். 74 வயசாச்சு. இந்த டிசம்பர் 12 அடுத்த மாதம் வந்துச்சுன்னா 75 வயசு ரஜினிக்கு முடியுது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய படத்துக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங்கு, அவ்வளோ பெரிய வியாபாரம், அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க. இந்த கரிஷ்மா அது ரஜினிக்கு இருக்குது. கமலுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஏற்கனவே கூலி படத்துக்கு வாங்கின சம்பளம் தான் இது வாங்குவாரா, இல்லை அதுலேயே குறைக்க வாய்ப்பு இருக்குங்களா? கமல் கிட்ட சம்பளம் ரஜினி கேட்க முடியாது, ரஜினி கேட்கவும் விரும்பலை. ரஜினிக்கு என்ன சம்பளம் கொடுக்குறது, ரஜினிக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறங்கிற தயக்கம் வந்து கமலுக்கும் இருக்குது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் கமலஹாசன் தயாரிக்க போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து யார் இயக்க போகிறாரா, சுந்தர்சி அப்படிங்கிறதான் எல்லோருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த சூழலில் இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க வேலையில் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கமல் வந்து அவர் பாணியில் ஒரு கவிதையோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அபிராமி அபிராமி அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார்ல, அந்த மாதிரி ரஜினிக்கு ஒரு கமல் கவிதை வந்து எழுதியிருக்காரு. கமல் ரஜினி அவங்க ரெண்டு பேருடைய நட்பு அது வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷமாக அந்த நட்பு வந்து இன்றைக்கி வந்து நீடிச்சிட்ருக்கு. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து போட்டி நடிகர்கள். ஒரு சூப்பர் ஸ்டார்னால் அவர் வந்து உலக நாயகன். உண்மையை இதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. 50 வருஷமாக போட்டி நடிகர்களாக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 50 வருஷமாக வந்து ரெண்டு பேருக்குள்ளே நல்ல நட்பு இருக்குது. ரஜினிக்கும் கமலுக்கும் ரொம்ப நல்ல நட்பு இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் வந்து கமல் வந்து தக் லைஃப்பில் வந்து இப்போ மணிரத்னத்தோடு இணைஞ்சு தான் அந்த படத்தை பண்ணார். தக் லைஃப் வந்து மிகப்பெரிய தோல்வி படம், மிகப்பெரிய டிசாஸ்டர், பெரிய லெவலில் ட்ரால் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் அந்த படம் ஆகிப்போச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கமலுக்கு வந்து 180 கோடி ரூபா நஷ்டம் அப்படிங்கிறாங்க. கமல் எடுத்த கமலுடைய விக்ரம் படம் மிகப்பெரிய வெற்றி படம், அதில் கலெக்ஷனை அள்ளி கொட்டுச்சு. அதுக்கப்புறம் அமரன் வந்து ஒரு பெரிய வெற்றி படம், அதுலேயும் கலெக்ஷனை அள்ளி கொட்டுச்சு. எல்லாத்தையும் மீறி வந்து அதை பணமெல்லாம் வந்து அள்ளிட்டு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா தக் லைஃப்பில் வந்து பெரிய தோல்வியாகி 180 கோடி ரூபா நஷ்டத்தில் இன்னைக்கு கமல் இருக்கார். 2 படத்தில் எடுத்ததை இந்த ஒரே படத்தில் விட்டார். ஆமாம், சினிமா தான் 2 படத்தில் எடுத்தது இந்த ஒரு படத்தில் விட்டுட்டார். ஸோ அதனால் வந்து கமல் வந்து இதை வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா, இதை ஈடுகட்டணும் அப்படின்னா சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்து வேலைக்கே ஆகாது. அதனால் வந்து இதுக்கு ஒரே தீர்வு, இதுக்கு ஒரே முடிவு ரஜினிகாந்த் தான் அப்படின்னு ரஜினியை போய் நேரில் சந்திக்கிறாரு, அவரோட பிரச்சனையை சொல்கிறார், வெளிப்படையாகவே பிரச்சனையை சொல்கிறார். ரஜினி இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், இப்போ வந்து எனக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும்போது ரஜினி வந்து கமலுக்கு உடனே தேதி கொடுக்குறாரு. ஜெயிலர் 2 இப்போ நடிச்சிட்ருக்காரு. ஜெயிலர் 2க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கமல் தயாரிப்பில் ரஜினி வந்து கதாநாயகனாக நடிக்கிறாரு. அந்த படத்தை சுந்தர்சி இருக்கிறாரு. அந்த படத்தினுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ முதல்ல வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை எடுத்து முதல்ல கொஞ்சம் கடனை அடைங்க. அதுக்கப்புறம் வந்து கமல் ரஜினி சேர்ந்து ஒரு படம் இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்திங்கன்னா கமல் தான் ப்ரொடியூசர். அந்த படமும் வந்து கமலுக்கு கொடுத்துட்டாரு. அதை வந்து பண்ணி முழுசாக கடன் அடைச்சிருங்கன்னு வந்து ரஜினி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு இந்த நட்பு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த நட்பு ஒரு நண்பனுக்காண்டி பண்ணுற படம். அவன் நண்பருக்காண்டி இப்போ நடித்த ஒரு படம், ரஜினி நடித்த படம்னா தளபதி. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா மம்முட்டி ரஜினிகாந்த் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அந்தளவுக்கு காமிச்சிருப்பாங்க. அது வந்து படத்தில் காமிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறதுனால நண்பனுக்கு உதவி செய்து தான் இந்த
படத்தில் அவர் நடித்து கொடுக்குறாரு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவருக்கு வந்து தோள் கொடுத்து அவருக்கு வந்து தூக்கி விட்ட பல பேருக்கு வந்து ரஜினி உதவி செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி ரஜினி வந்து எஸ்பி முத்துராமனோட பல படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ரஜினியுடைய கிட்டத்தட்ட ஒரு 26-27 படங்களை வந்து ஆரம்ப காலத்தில் எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ட் பண்ணார். எல்லாமே வெற்றி படங்கள். அந்த அந்த நன்றிக்காண்டி எஸ்பி முத்துராமனுக்காண்டி பாண்டியன்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தார். ரஜினி வந்து முழுக்க முழுக்க எஸ்பி முத்துராமனோட யூனிட்டுக்காண்டி பாண்டியன்னு ஒரு படம் நடித்து கொடுத்தாரு. அந்த படம் வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பு. அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. அதில் ஒரு பெரிய லாபம் எஸ்பி முத்துராமன் கிடச்சிச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் வந்து பார்த்தீங்கன்னா டூயட் அதுன்னு தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்து அவர் கவிதாலயா நிறுவனத்தில் எடுத்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்களாக இருந்ததுனால அவரும் பெரிய கடன் சுமைக்கில் ஆகிட்டார். அவர் வந்து நேராக ரஜினியை போய் பார்க்குறார். பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சி கடைசியில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பார்க்குறார். பார்த்து ரஜினி நீ ஏதாவது ஒன்று பண்ணி தான் இப்போ இந்த சூழ்நிலையை நீ சரிப்படுத்த முடியும் அப்படின்னும்போது இம்மீடியட்டாக வந்து ரஜினி வந்து பெருந்தன்மையாக குசேலன்னு ஒரு படம் வந்து பாலச்சந்தருக்கு நடித்து கொடுக்குறாரு. அந்த படம் வந்து பெருசாக போகாட்ட கூட வியாபார ரீதியாக அதாவது வந்து வியாபாரம் பண்ண வகையில் பார்த்திங்கன்னா பாலச்சந்தருக்கு ஒரு லாபம் தான். அதில் பாலச்சந்தருக்கு கடன் அடைச்சார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் சிவாஜியை தவிர்த்து நம்ம பேசவே முடியாது. சிவாஜி கணேசன் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர். அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் வந்து பெரிய கடன் சுமைக்கில் மாட்டிட்டாங்க. இப்போ டிநகரில் இருக்கிற அந்த வீடு இருக்குது பார்த்திங்களா, அந்த வீடே விற்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதாவது சிவாஜி இல்லம் அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறது பெஞ்ச் மார்க். அந்த இடத்து யாருமே ஒரு ஐடென்டிஃபைக்கு அதாவது அவர் அட்ரஸ் கேட்டானோட சிவாஜி வீடு இருக்குல்ல அந்த தெருவுக்கு போனீங்கன்னா 4வது வீடு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிற ஒரு வீடு, கிட்டத்தட்ட 20 கிரவுண்டில் இருக்கிற ஒரு வீடு, அதையே விற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது பிரபு வந்து ராம்குமாரோட போய் ரஜினியை பார்க்குறாரு. பார்த்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் தான் எங்களுக்கு எதாவது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னோடனே ரஜினி உடனே இம்மீடியட்டாக எந்த யோசனையும் இல்லாமல் சந்திரமுகி படம் நடித்து கொடுத்தாரு. பி வாசு டைரக்ஷனில் மிகப்பெரிய வெற்றி படம். அதாவது கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஓடிச்சு சந்திரமுகி. நான் ஸ்டாப்பாக ஓடின ஒரு வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஆரம்ப காலத்தில் உதவி செஞ்சவங்க, அதாவது தயாரிப்பாளர் பைரவி படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைஞானம், அப்புறம் வி.கே. ராமசாமி, அப்புறம் பன்றிபாய். ரஜினி ஆரம்ப காலத்தில் புதுப்பேட் கார்டன் அங்கே இருந்தப்போ வந்து கூட வந்து உதவி செஞ்ச ஒரு ரூம் கொடுத்து உதவி செஞ்ச ஒரு நண்பர். இப்படி ரஜினியோடைய ஆரம்ப காலத்தில் உதவி செஞ்ச 9 பேரை தேர்ந்தெடுத்து அருணாச்சலம் படத்தில் தலா 25 லட்ச ரூபா ஷேர் கொடுத்தார். இன்னைக்கு இல்லை, 1997 வந்து 25 லட்ச ரூபா கொடுத்தாரு. அவங்களுக்கு உதவி செஞ்சார். ஸோ எல்லாருக்குமே ரஜினி வந்து அவரை உயர்த்தி விட்டவங்களுக்குலாம் செஞ்சிட்டார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கடமையை முழுசாக முடிச்சிட்டார். கமலஹாசன் இப்போ போய் ரஜினிகிட்ட வந்து ரஜினி அப்படின்னு நிற்கும் போது நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடன் அடைக்கிறதுக்காண்டி 2 படம் பண்ணுறாரு. முதல்ல இது வந்து இந்த நட்பின் அடையாளம் தான் இந்த படம். இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பின் அடையாளம் தான். 2 படம் பண்ணுறாருன்னு சொன்னீங்க. இவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, ரெட் ஜெயின் தான் வெளியிடுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சுந்தர்சி எப்படி சார் இந்த படத்துக்குள்ளே வராரு? ஏன்னா அவருடைய சமீபத்திய படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஹீரோக்களை வச்சு பேய் படம் தான் எடுக்கிறாரு. மதகஜராஜான்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ வெற்றி அடைஞ்சது வெளியாகி. ஸோ எப்படி எந்த நம்பிக்கையில் வந்து சுந்தர்சிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு ரஜினி அவர்கள்? ரஜினி வந்து பார்த்திங்கன்னா அதை தர்பார், அண்ணாத்தை, ஜெயிலரு, கூலி, இப்போ ஜெயிலர் 2 இதெல்லாமே வந்து ஆக்ஷன் படங்களாக நடிச்சிட்ருக்காரு. வெட்டு குத்து அடிதடி இந்த மாதிரியான படங்கள்லேயே நடிச்சிட்ருக்காரு. இப்போ ரஜினிக்கு வந்து குரு சிஷ்யன் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வெரைட்டியில் ஒரு காமெடி பண்ணணும், அந்த மாதிரி வெரைட்டியில் ஒரு கலகலன்னு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து நீண்ட நாளாக ரஜினிக்கு இருக்குது. பழைய ரஜினி இருக்கார்ல, அந்த ரஜினி படத்தை வந்து ரசிகர்கள் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னு ரஜினியே ஆசைப்பட்றாரு. நீங்கள் குரு சிஷ்யன்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக காமெடி பண்ணுவார். ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ணுவார். பயங்கரமாக கிளாப்ஸ் அள்ளும். ரஜினி அந்த மாதிரி காமெடி பண்ணுறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடவுளே கடவுளே கடவுளேன்னு அந்த ஒரு குளிக்கிற சீன் பார்த்துட்டு, குஷ்புவோட குளிக்கிற சீன் பார்த்துட்டு பண்ணவரில்ல, அந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசை ரஜினிக்கு வந்துடுச்சு. இங்கே இந்த படம் பண்ணுறதுக்கு யார் சரியான இயக்குனராக இருப்பார் அப்படின்னு தேர்வு பண்ணும்போது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார், அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா, பி வாசு எல்லாரையும் யோசனை பண்ண வகையில் ஒரு காமெடி படம் எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து சுந்தர்சி எக்ஸ்பர்ட்டு. நான் சுந்தர்சி பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து இந்த மசாலா காப்பே, அரண்மனை 1, 2, 3 அந்த மாதிரி அடுத்தடுத்து காமெடி படங்களாக கொடுக்குறாருனால சுந்தர்சி சரியாக இருப்பார்னு நினைக்கிற ரஜினி ஏற்கனவே வந்து சுந்தர்சியோட வந்து அருணாச்சலம் படம் ரஜினி நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் வந்து ரஜினியை வந்து கம்ஃபர்டபுளாக வந்து சுந்தர்சி வச்சுருந்தார்.
ரஜினி வந்து கம்ஃபர்டபுளாக சுந்தர் சி டைரக்ட் பண்ணார். அருணாச்சலம் படமே ஒரு வெற்றி படம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட வந்து அன்பே சிவம் வந்து சுந்தர் சி பண்ணியிருக்காரு. அன்பே சிவம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அன்னைக்கு பெரிய பேசப்படம் இல்லாட்ட கூட இன்றைக்கி ஓடிடி இந்த சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது இந்த படம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனர் சுந்தர் சின்னும் போது அந்த படம் எடுக்கிற காலகட்டத்தில் சுந்தர் சி கமல்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கமலுக்கு மனசில் இருக்கிறதுனால ஸோ இந்த படத்தை வந்து சுந்தர் சி பண்ணட்டும்னு கமல் ரஜினி 2 பேருமே சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. கதைக்களம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த அதுக்குள்ளே சின்ன அடிதடியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு லைட்டர் வெயிட்டான படம். ரஜினி நடிக்கக்கூடிய ஒரு லைட்டர் வெயிட்டான படமாக இருக்குது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி இந்த படம் ரஜினி எடுத்து கொடுக்குறாரு. உதவி செய்கிறதுக்கு எடுக்கிற படம் வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பாக இருக்கணும். பெரிய கிராண்டியரான படமாக, அதாவது வந்து பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து 350 கோடி 450 கோடின்னு கொண்டு வந்து ஒருவேளை அது ரிவர்ஸ் ஆகி பெரிய தப்பாகி போச்சுன்னா அங்கே வந்து அந்த தோல்வி மறுபடியும் கமலஹாசன் அட்டாக் பண்ணும். கமலஹாசன் தான் போய் சேரும். மறுபடியும் நஷ்டத்தில் இருக்கிற கமலஹாசனை மறுபடியும் நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. இன்னொரு படம் நடிச்சு கொடுக்க வேண்டி வந்துடும். இன்னொரு படம் நடிச்சு கொடுக்க வேண்டி வந்துடும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா சுந்தர் சி தான் கம்ஃபர்டபுளாக இருப்பார், காம்பேக்டாக இருப்பார். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுந்தர் சி ஷூட்டிங் ஆரம்பித்தார்னா ஒரு 80 நாளில் படத்தை முடிச்சிருவார். ரஜினி படமாக இருந்தால் கூட 80 நாளில் முடிச்சிருவார், சொன்ன தேதியில் முடிச்சிருவார். அதே நேரத்தில் நான் சொன்னேன்ல இந்த ஹியூமர் அந்த வந்து சுந்தர் சிக்கு நல்லா வருங்கிறனால சுந்தர் சி பண்ணட்டும்னு தேர்வு பண்ணியிருக்காங்க. இன்னொரு தகவலும் இருக்குது. அது என்ன அப்படின்னா சுந்தர் சியோடைய டாக்டர் இருக்காங்க இல்லையா, குஷ்பு சுந்தர் சியோட டாக்டரு, அவங்க வந்து தக்லை படத்தில் வந்து மணிரத்னத்தோடைய உதவியாளராக வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்க்கும்போது கமலஹாசனுக்கும் குஷ்புவோட சுந்தர் சியோட டாக்டருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அதாவது சுந்தர் சியோட ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. சுந்தர் சி டாக்டர்னும் போது ஒரு அஃபெக்ஷன் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ருதிஹாசன் வந்து இப்போ கூலியில் நடித்தாங்க ரஜினியோட. ஸ்ருதிஹாசனோட ரஜினிக்கு ஒரு பிரியம் இருந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து அடுத்த வாரிசுன்னு ரஜினி ஒரு படம் நடித்தார், ஆரம்பத்தில் நடித்தார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த வாரிசுகள்லாம் இந்த படத்தில் வராங்க. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, மணிரத்னத்தோட உதவியாளராக இருந்த சுந்தர் சியோட பொண்ணு இந்த படத்தில் சுந்தர் சிக்கு உதவியாளராக இருக்க போகிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து இணை தயாரிப்பு வந்து ஸ்ருதிஹாசன் அண்டு ரஜினிகாந்தோடைய டாக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு எல்லாருக்கும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணல இல்லையா, மகேந்திரன் இதுதான் மகேந்திரன் கமலஹாசன் தான். அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல்னு அறிவு கொடுக்கும்போது அதில் மெயினாக இருக்கிறது கமலஹாசனும் மகேந்திரனும் தான். அதனால் அவங்க 2 பேர் தான் இங்கே வந்திருக்கு. இப்போ அனிருத் மியூசிக் பற்றி சொல்லலை. நிச்சயமாக அந்த படத்துக்கு அனிருத்தே மியூசிக் போட போகிறாரு. அதெல்லாம் இருக்கு. சுந்தர்சி எல்லா படங்களும் இப்போ பாதி தான் போடுவார், அவரை கொண்டு வந்துருக்கும். ஆனால் ரஜினி வந்து அனிருத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ரெண்டாவது கமலுமே அனிருத்தை விட்டு கொடுக்குறதுக்கு தயார் இல்லை. இன்றைக்கி யாருமே அனிருத்தை விட்டு கொடுக்குறதுக்கு தயார் இல்லை. அதனால் வந்து நிச்சயமாக அந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வெற்றி படமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணுறாரு. அடுத்த படம் வந்து இந்த படத்தினுடைய ரிலீஸ் பார்த்திங்கன்னா 2027 ஜனவரிக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து முடிக்கணும் ரஜினி. அதாவது இந்த மிட்ல முடித்து அது வந்து ஆகஸ்ட் போல் ரிலீஸ் ஆயிரும். அதே நேரத்தில் இந்த படம் சுந்தர் சி படம் தொடங்கி அது வந்து குறுகிய கால தயாரிப்பு ஜனவரிக்கு வந்துடும். இந்த பக்கம் கமலஹாசன் சும்மா இருக்க முடியாதுல்ல. அவர் பார்த்திங்கன்னா அன்பரியோட ஒரு படம் பிளான் பண்ணியிருந்தார்ல, அதை வந்து தொடங்கிட்டார். அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. மொத்தத்தில் வந்து அவங்க வந்து இப்போ 2 பேருமே பயங்கர பிஸி ஆகிட்டாங்க, கமலும் ரஜினியும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கலகலன்னு ஒரு படம் வேணும் அப்படின்னு தான் ரஜினிகாந்த் அவர்கள் விரும்புகிறார். அப்படின்னா சுந்தர்சி படங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் கவுண்டமணி செந்தில், அதுக்கப்புறம் வடிவேலு, அதுக்கப்புறம் சந்தானம், அதுக்கப்புறம் சூரி. சந்தானம் ஹீரோ ஆகிட்டார், சூரியன் ஹீரோ ஆகிட்டார். இப்போ யார் வந்து ரஜினி அவர்களோட காம்பினேஷன் காமெடியாக வருவார் நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய படங்கள் இப்போ ரஜினி வந்து யோகி பாபு தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி யோகி பாபு ஒருத்தர் தான் வந்து காமெடினா இருக்காரு. ஏன்னா வந்து சந்தானம் ஹீரோ ஆகிட்டார், சூரி ஹீரோ ஆகிட்டார். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போனதுனால யோகி பாபு மட்டும்தான் இருக்கார். காமெடி நடிகர்களுக்கு இன்றைக்கி பஞ்சம் இருக்குது. அதனால் யோகி பாபுவாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து வடிவேலு கூட கூப்பிட்டு வரலாம். ஏன்னா வந்து சந்திரமுகியில் வந்து வடிவேலு ரஜினியோடைய காம்பினேஷன் வந்து சூப்பர் காம்பினேஷன். அதாவது வந்து அந்த டயலாக், அந்த படியில் ரஜினி டக்குன்னு காணா போயில ஐயோ வச்சுட்டாயா ஆப்பு அப்படின்ற டைலாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கும் வந்து கேட்டால் உடனே சிரிப்பு வர மாதிரியான காட்சி. ஸோ அதனால் வடிவேலாக கூட இருக்கலாம். ஸோ கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படத்தை பற்றி பேசணும். கமலும் ரஜினி எப்போ சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கிட்டே இருக்குது. லோகேஷ் கனகராஜ் இயக்கலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெல்சன் இயக்க போகிறார் அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க? நெல்சன் தான் வந்து இயக்குறாரா, இல்லைனா இந்த படத்துக்கு அப்புறமா அதுவுமே மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மாற வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா இதுதான் வந்து கடைசி படம் வேற சொல்றாங்க. நிச்சயமாக மாற வாய்ப்பு இருக்குது. அது கடைசி படம்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஜினியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடிப்பார். ரஜினிக்கு சினிமா தான் உயிர் மூச்சு. அதனால் ரஜினி தொடர்ந்து நடிப்பார். இந்த பக்கம் கமலுக்கும் சினிமா தான் உயிர் மூச்சு. இவங்கெல்லாம் அவங்க ரஜினி கமல் இருக்காங்களே சார், அவங்க 2 பேருமே வந்து சினிமாவை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சினிமா சினிமா சினிமா. அதனால் வந்து ரஜினி வந்து இதுதான் கடைசி படம் அதுதான் கடைசி படம் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்புறதுக்கு இல்லை. ரஜினி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். 74 வயசாச்சு. இந்த டிசம்பர் 12 அடுத்த மாதம் வந்துச்சுன்னா 75 வயசு ரஜினிக்கு முடியுது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய படத்துக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங்கு, அவ்வளோ பெரிய வியாபாரம், அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க. அந்த கரிஷ்மா அது ரஜினிக்கு இருக்குது. கமலுமே பார்த்தீங்கன்னா அதாவது அவர் ஒரு வெரைட்டியான படங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வர்றாரு. ரஜினி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படமாக நடிக்கிறாரு. பாஷா, முத்து, அருணாச்சலம் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குருதி புனல், அவ்வை சண்முகி, விஸ்வரூபம், அவர் வேறு வேறு வெரைட்டியான படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை. அந்த 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படம், அதுவும் கமல் தான் தயாரிப்பாளர். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2027 ஜனவரி இந்த சுந்தர் சி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தொடங்குறாங்க. அந்த படத்தில் வந்து பெரிய மேஜிக் இருக்கும். நிச்சயமாக பெரிய மேஜிக் இருக்கும். அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து இன்னும் ஊர்ஜிதப்படுத்தாத தகவல். அதாவது இந்த ரஜினி நடிக்கிற இந்த சுந்தர் சி படத்தில் கமல் ஒரு கேமியோ நடித்தாலும் நடிப்பார் அப்படிங்கிறாங்க. இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துல கமல் ஒரு கேமியோ நடித்தாலும் நடிப்பாருங்கிறாங்க. ஏன்னா இப்போ ரஜினி வந்து கமலுக்காண்டி தான் ஹெல்ப் பண்ணுறாரு, நண்பருக்காண்டி தான் இந்த படத்தை பண்ணி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் கமலும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கமல் ஒரு கேமியோ நடிக்கிறதுக்கு அதாவது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கமலுக்கு உதவி பண்ணணும், கடனில் தத்தளிக்கிறார், அதனால தான் இந்த படம் பண்ணுறாருன்னா ரஜினிகாந்த் வந்து ஏற்கனவே கூலி படத்துக்கு வாங்கின சம்பளம் தான் இதுக்கு வாங்குவாரா, இல்லை அதுலேயே குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன்ல, கமல் கிட்ட சம்பளம் ரஜினி கேட்க முடியாது. ரஜினி கேட்கவும் விரும்பலை. ரஜினிக்கு என்ன சம்பளம் கொடுக்குறது, ரஜினிக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறங்கிற தயக்கம் வந்து கமலுக்கும் இருக்குது. அதாவது வந்து இங்கே வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க, அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையுமே வந்து கோ ப்ரொடியூசராக போகிறதுனால இந்த லாபத்தில் பங்கு தான் இவங்க பிரிச்சுக்க போகிறாங்க. லாபத்தில் பங்குன்னும் போது என்ன லாபம் வருதோ அதை தானே பிரிச்சுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து 2 பேருக்குமே ஒரு திருப்திகரமான சம்பளமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். தலைவர் ரஜினி 173 தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.